உயர்நீதிமன்றத்தின் புதிய ஒழுங்கு நடவடிக்கை விதிமுறைகளை எதிர்த்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் பேரணி நடத்தினர். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள வழக்கறிஞர்களுக்கான புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த 13ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 4வது நாளான இன்று சேலம், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நிறைவு பெற்றது. தங்களுக்கு சாதகமான முடிவை தலைமை நீதிபதி அறிவிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். என்னுடன் 2 பார் கவுன்சில் மெம்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நேற்று தலைமை நீதிபதியை சந்தித்த போது இன்று நாங்கள் சாதகமான முடிவை அறிவிக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு தலைமை நீதிபதிக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அவ்வாறான நல்ல செய்தி கிடைத்தவுடன் நாங்கள் மேற்கொண்டு அடுத்த கட்டமாக உள்ளே செல்வது சம்பந்தமாக முடிவெடுக்க இருக்கின்றோம். இதேபோல வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திரண்ட 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டனர். வழக்கறிஞர்களுக்கு எதிரான புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர்.